தெரியுமா? அடிமையா இருந்த எங்க எகத்துல அடிமையா இருந்த இன்னைக்கு நான் உன்னை சுதந்திரமா மாற்றி இருக்கிறேன். உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன். துதி அல்லேலூயா. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என்னையே கொடுக்கிற ஆண்டவரே தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. அவர் செய்த உபகாரங்களுக்கு நம்மளால ஒன்று கிரையை செலுத்த முடியாதுங்க. அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர், நம்மளால என்ன கிரையை செலுத்த முடியும்? அதனால தான் சொல்றாரு, அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் என்று ஒண்ணு சொல்லுப்பானா, நம்முடைய தாவில நம்ம நினைத்தார் பாருங்க. எவ்வளோ தாழ்மையா கிடந்ததே மாணவங்க. என்னுடைய வாழ்க்கை பத்தி கேட்டீங்களா, சொல்ற ஃபுல்லா அதை பத்தியே சொல்லுப்பேன், மெசேஜ் சொல்ல மாட்டேன். அவ்வளோ தாழ்மையில் கிடக்கும், அவ்வளோ உபத்திரவத்தில் நடந்தோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, ஒருவேளை கஞ்சிக்கு வழி இருக்காது. பட்டினின்னா எங்களை கேட்டா நல்லா சொல்லுவோம், நம்ம பட்டினி எப்படி இருந்தோம். அவ்வளோ பஞ்சத்துல வாழ்ந்த எங்களை இந்த வேதம் சொல்லுது, அவர் தாழ்வில் நினைக்கிறது துதிப்பா. இன்னைக்கு நல்லா இருக்கிற அதான் சொல்லுவாங்க, அப்பா உன்னுக்கு உதவி செய்தாங்க பாரு, அவங்களை என்ன பண்ணிடாத மறந்துடும். ஒரு டைம்ல நீ கஷ்டத்தில் இருந்த, ஒரு டைம்ல நீ துன்பத்தில் இருந்த, கண்ணிருந்த, உனக்கு உதவி செய்தாங்க பாரு, அவள் வாழ்நாள் முள்ள நம்ம மறக்கூடாது. அல்லேலூயா. மனுஷனுக்கே அந்த நீதியானா தேவன் நம்மளுக்கு இவ்வளோ சேதுக்காப்பு மறந்துட முடியுமா? ஆண்டவரை மறப்போமனா நம்மள மாதிரி துரோகி யாருமே கிடையாது. ஆனா தான் யூதாஸ் மறந்துட்டான். ஒரே ஒரு 30 வெள்ளி காசுக்காக என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறந்துட்டான். அவன் மறந்துட்டதுனால தான் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அவனா சில காரியங்கள் தேடிக்கொண்டு போனான். கர்த்தர் செய்யல. அல்லேலூயா. ஆனால் கூட நம்முடைய தாழ்வுல நம்ம நினைத்தவரை துதியுங்கள். தாழ்வுல எப்படி இருந்தா எகிப்துல போய் பாரு, எகிப்துல கூக்குரல் இருந்த, கத்திருந்த, கதறிருந்த, ஐயோ காப்பாத்துக்கு யாரு இல்ல, இந்த பார்வன் கையில் விடுதலையாக்க யாரு இல்ல, ஒவ்வொரு நாளும் கண்ணீர் கவலை வருத்த அவனா நொறுக்கினான். வேலை செய்ய அதாவது ஆட்களை விட்டு செம்ம அடிச்சு நொறுக்கணும். அங்க இருந்த உன்னை தூக்கின்னு வந்தோம். அல்லேலூயா. அங்க இருந்து உன்னை விடுவித்து வந்தான். சும்மா இல்ல, விடுவித்து கொண்டு வந்தான். அவன் விடமாட்டேனவன், ஒரே வைராக்கியமா இருக்கிறான். அவன் மத்தியில தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்து அடையாளம் செய்து அநேக பலத்த கிரிகளை நடப்பித்து அந்த இடத்துல உன்னை விடுவித்து வந்தார் பாரு. அதை நினையப்பா. அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். இன்னைக்கு உயரப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய தாழ்வில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி தாழ்வில் நடக்கும் போது தான் கர்த்தர் நம்மளால என்ன பண்ண முடியும்? துதிக்க முடியும். அப்ப எந்தெந்த மனுஷன் தம்மை தாழ்வில் நினைக்கிறானோ அந்த மனுஷனெல்லாம் யாரு துதிப்பான்? ஆண்டவர் துதிப்பான். நானே பெரிய ஆள் ஆயிட்டேன், நானே சம்பாதித்தேன் அப்படின்னு அவன் யாரும் துதிக்க மாட்டான், தேவனை துதிக்க மாட்டான். அதான் சொல்றாரு, நான் கட்டின பாபினம் அல்லவா, நான் கட்டின மாகாணம் அல்லவா அப்படின்னு தான் பெருமை பாராட்டின மாதிரி கரெக்டர் போட மாட்ட போல உள்ள மேடு. ஆனால் தாண்டவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. எப்போ தேவனை சார்ந்து கொள்றோம் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கும். கர்மான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தாழ்மையை நினைத்தவரை நம்ம என்ன பண்ணோம்? துதித்துனே இருக்கணும். அதனால தான் சொல்றாரு, துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்போம். அதுக்கு நேரம் காலமே கிடையாது. பாராத்திர கூட எழுதி துதிக்கலாம். யாரும் வந்து கேட்க போறாங்க இல்லையா? யாரும் கேட்க மாட்டாங்க. நமக்கு தேவனுக்கு உறவு இருந்தா அது எப்படா துதிச்சிரு, இந்த ஆத்மா அவரோட பேசினே இருக்கு. அது அதாவது அது கட் பண்ணவே முடியாது. எப்போ எழுச்சிக்கணும், ஏசப்பான்னு எழுச்சிக்கணும். கட் பண்ண முடியாது. எப்போ நம்முடைய ஆத்மா வந்து தேவனுக்கு பிரிக்கவே முடியாது. அந்த தாழ்மையில் நினைத்தவரை நாம் பிரிக்கலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிக அற்புதம் அதிகம் செய்வாராக. கர்த்தர் வசனம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.